கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தர் தாமே மரங்களை குறித்து, செடிகளை குறித்து, பூக்களை குறித்து, பழங்களை குறித்து தேவன் ஒரு நல்ல ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் நாங்கள் இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு நாங்கள் போடும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் இவ்விதமாக சொல்லுகிறது. மத்தேயு 6:27 வசனம் சொல்கிறது, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய வசனம் சொல்கிறதை போல கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அதுக்கு கவலைப்படுறதுனால நம்மளால ஒண்ணுமே கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அதன் காலத்துக்கு ஏத்தது போல ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, அதுல இன்னொரு வசனம் சொல்லுகிறது 29, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையின் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருக்கிறதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசியே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் இவ்விதமா இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரியில ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் என்னன்னா, நம்ம கவலைப்பட்டு நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம இழந்து போயிடுறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆசீர்வாதம் நமக்கு கடவுள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம அதை பற்றி யோசிக்காம தேவையில்லாத காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரியில இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவங்க, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள், எங்களோட கூட இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள், யூடியூப் சேனல் மூலியமா ஜெபித்து கொண்டிருக்கிற குடும்பங்களை கர்த்தர் தாமே வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். கவலைப்படாதீங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. மனுஷன் எப்படிப்பட்டவங்க, எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க. ஆனால் இலைகள், மரங்கள், கொடிகள், பூக்கள், பழங்கள் இதெல்லாம் என்றைக்கும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும். ஏனென்றால் அதுங்களுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்கும் போது அதுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனுஷன் அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துட்டு நம்மளை என்ன பண்ணிடுவான், வெறுமையாக விட்டுருவான். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கவலைப்படுவதனால் ஒன்றும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆனால் தேவன் அதன் காலத்துக்கு ஏற்ற பலனை கொடுக்க வல்லவராக இருக்கார். இன்றைக்கு நீங்கள் கவலைப்படணும்னா ஒரே ஒரு விஷயத்தை குறித்து தான் கவலைப்படணும். கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும், கர்த்தருக்காக நம்ம ஓட வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்துக்காக நம்ம எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு கவலை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் போதும். கர்த்தர் நம்மை 60 100 ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் உள்ளத்திலிருந்து கர்த்தர் பேசுவார். மகளே, நீ எதுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன்? அல்லேலூயா. இன்றைக்கு கவலை தான் மனுஷனை ரொம்ப ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. எழும்ப முடியாது. பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் உருவாகி நம்மளை கீழே தள்ளிடும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத. அல்லேலூயா. கவலையே படாத. ஏனென்றால் கவலைப்படுவதினால் உங்களால் ஒரு அளவு கூட கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. எந்த பிரச்சனையை பார்த்து நம்ம கவலைப்படுறோமோ அதுதான் நம்ம சரீரத்தை பலவீனப்படுத்து. இன்றைக்கி பாருங்கள், மரம், செடி, பழங்கள்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்குது, எதை குறித்தும் கவலைப்படுறதே கிடையாது. பாருங்கள், அதன் காலத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறது. இன்றைக்கி கூட பாருங்கள், நம்ம மத்தியில் கனி இருக்குது. இந்த கனி பாருங்கள், இது எந்த நேரத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்று அது உருவாகி கொண்டிருக்குது. ஏன்னா அந்த மரம் அந்த வைத்திருக்கிற அந்த எஜமான் கொடுக்குற உரங்களும் தண்ணீரும் அது என்ன பண்ணிக்கிறது, அதெல்லாம் அது எடுத்துக்கொண்டு நல்ல கனியை கொடுக்குது. இன்றைக்கி நம்ம கூட அப்படி தான், கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு கர்த்தருக்கு நம்ம என்ன கனி கொடுக்குறோம். ஆனால் மரம் பார்த்திங்களா எப்படி கனி கொடுக்குறது, நல்ல ஒரு சின்ன மரமாக தான் இருக்குது. அதன் காலத்தில் அது கனி கொடுத்து எஜமானுக்கு உண்மை உள்ளதாக காணப்படுவதை போல இன்றைக்கு நம்மளும் என்ன பண்ண வேண்டும், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். அதனால் நம்ம உண்மையாக இருக்க முடியாத காரணமே நம்ம கவலைப்படுறதுனால. மனுஷன் செய்கிற தவறுகளை நினைக்கும் போது கர்த்தருக்கு நம்மளால் உண்மையாக இருக்க முடியல. இன்றைக்கு நம்ம எல்லாம் ஒரு மனமாக ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இனிமேல் ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் கவலைப்பட்டு நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போயிடுறோம். இன்றையோட எங்கள் கவலைகளை இயேசுவின் நாமத்தினால, கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் இயேசுவின் நாமத்தினால எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள், யூடியூப் மூலிமா பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு வரும் கவலைகளை இயேசுவின் நாமத்தை நாங்கள் அப்புறப்படுத்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.